கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு என்ன வேத வசனம் வச்சு நம்ம பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். அதிகாலையில் என்னை தேடியவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்க அதிகாலையில் ஆண்டவரை தேடுறீங்களா? அந்த பழக்கம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? மோசே காலையிலே ஆயத்தமாகி ஆண்டவர் சமூகத்துக்கு போனான்னு எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலேயே எழும்பி வனாந்தரத்துக்கு செபிக்க போனார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுவான்கள்லாம் அதிகாலையிலே எழும்பி ஜெபம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில அதிகாலை எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் காணப்படுகிறதா? நீங்க அதிகாலையில எழுந்தி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாள் முழுவதும் பிளஸ்ஸிங்கா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். எந்த காரியத்துக்கு நீங்க டென்ஷனே ஆக மாட்டீங்க, கோவமே பட மாட்டீங்க. அந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் நீங்க ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியலையே, எனக்கு சோர்வா இருக்கே, நான் டேப்லெட் போட்டிருக்கேனே, என்னால எந்திரிக்க முடியலையே நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க முதல்ல எழும்பி உட்கார பிரயாசப்படுங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாமே ஒரு பிராக்டிஸ் தான். நீங்க எழும்பி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் வந்தோடனே உங்களுக்கு முழுப்பி தட்டிடும். அப்ப நீங்க வாஞ்சோடு விருப்பத்தோடு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்க அதிகாலை எழுந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிளஸிங் கிடைக்கும் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனத்துல போடப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. பிரியமானவர்களே, நீங்க காலையில எழுந்து ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருவார், நல்ல கனத்தை தருவார், உங்களுக்கு மரியாதையை கொடுப்பார், நிலையான பொருள், நல்ல வஸ்துக்களை நீங்க வச்சிருப்பீங்க, நல்ல அசட்டை வச்சிருப்பீங்க, நீதியின் பாதையில நடப்பீங்க. இப்படிப்பட்ட கிருபைகள்லாம் அதிகாலை எழும்பி ஜெபிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த இருந்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்களா? ஆண்டவர் கருத்துல இருந்து நன்மைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் கருத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.